ஹாய் ஹாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டில் நானும் உங்கள் அம்மி ஃபேமிலியில் தான் இருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தங்களோட ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி இதுவுமே ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான். ஒரு அம்மி செல்லக்குட்டி வந்து கேட்டிருந்தாங்க, பைலட் புருஷன் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து தவங்க ஒரு ஒன் ஷாட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ஃபார் யூடா. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் தென் அடிக்ட் ஆகாதீங்க. ஓகே, நம்ம எஃப்எஃப்குள்ளே போகலாம். அந்த டேயோட ஈவினிங் ஒரு 4 மணி இருக்கும். துணி எல்லாத்தையும் மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பெட் மேலே போட்டு அப்படியே ஒன்று ஒன்றா மடித்து வச்சுட்டு இருக்கீங்க. அதில் தாங்களோட ஷர்ட் வருது. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பிக் ஸ்மைல். ஸோ அந்த ஷர்ட் அப்படியே எடுத்துட்டு அதை அப்படியே நிஜமாவே தாங்க இருக்கிற மாதிரியே வந்து கற்பனை பண்ணி அதுக்கு அப்படியே கிஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து கார் சவுண்டு கேட்குது கீழே. டக்குன்னு அந்த ஷர்ட்டை பெட் மேலே தூக்கி போட்டுட்டு கடன்னு இறங்கி வரீங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அத்தையும் காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு அந்த பைலட் யூனிஃபார்மில் அப்படியே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கான். டக்குன்னு ஓடி போயிட்டு அவனோட நெக்கில் கையை போட்டு ஜம்ப் பண்ணி அப்படியே அவனுக்கு கிஸ் கொடுத்துட்டு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ தாங்க அப்படியே உங்கள் கையை எடுத்து விட்டுட்டு, எத்தனை வாட்டி சொல்கிறது வயன் உனக்கு, வந்த உடனே இப்படி பண்ணாதானே, எரிச்சலாக வருது, ஆல்ரெடி டயர்டாக இருக்குது, இதில் நீ வேறு, வழிய விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி நகர்த்தி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு டை அப்படியே கழட்டிக்கிட்டே போகிறான். ஸோ அவங்க இந்த மாதிரி பேசுகிறது உங்களுக்கு ஆல்ரெடி பழகி போச்சு போல். லைட்டாக ஒரு ஃபேக் ஸ்மைலோட அப்படியே டியர்ஸை தொடச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்போ கரெக்டாக அப்ஸ்டேர் ஏற போகிறீங்க. வயான் அப்படின்னு ஒரு பயங்கரமான சவுண்டு. அப்போ நீங்கள் தலையில் அடிச்சுட்டு கடன்னு ஓடி போய் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. எத்தனை தடவை தாண்டி உன்கிட்ட சொல்கிறது, இந்த மாதிரி துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பெட் மேலே போடாதன்னு, அறிவில்லை உனக்கு, உன்னை வச்சுட்டு என்ன தான் செஞ்சு தொலைகிறதோ. இதுக்கு தான் இந்த வீட்டு பக்கம் வர்றதே இல்லை. அப்பா அம்மா வேற சாவடிக்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்லி தலையை அப்படியே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு டவலை எடுத்துகிட்டு வாஷ்ரூம் போகிறான். டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்னும் 10 மினிட்ஸில் இந்த துணியெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, நான் வரும்போது இந்த துணியெல்லாம் இங்கே இருந்துச்சு, அப்புறம் அவ்வளோதான் உனக்கு அப்படின்றான். ஸோ நீங்களும் கடன்னு உள்ளே போயிட்டு அந்த துணி எல்லாத்தையும் எடுக்கிறீங்க. ஸோ அவன் டப்புன்னு கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுறான். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் டக்குன்னு அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு சோஃபா மேலே போட்டுட்டு லைட்டாக அழுதுட்டு அந்த துணியெல்லாம் கடன்னு மடித்து வச்சுட்டு இருக்கீங்க. தவங்க உங்ககிட்ட இது வரைக்குமே பாசமாகவும் ஆசையாக ஒரு வார்த்தை கூட பேசினதே கிடையாது. ஏன் உங்களை பார்த்து சிரித்தது கூட கிடையாது. எப்போ பார்த்தாலும் உருனே தான் சுற்றுவான். நீங்களும் வந்து அதுக்கு பழகிக்கிட்டீங்க. உங்களுக்கும் தயாவுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த் கிட்ட ஆகிடுச்சு. ஆனாலுமே ஸ்டில் இப்போ வரைக்கும் நீங்கள் பேசிக்கிட்டது கூட கிடையாது. இப்படியே தான் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ எல்லா துணியும் மடித்து உள்ளே வச்சுட்டீங்க. ஒரு 4 ஷர்ட் மட்டும் இருக்குது. அதை மடிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க கபோர்டில் வைக்கிறதுக்காக. அப்போ கரெக்டாக அவன் டவல் கட்டிட்டு அப்படியே வெளியே வரான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. அப்படியே வந்து துணி எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ அவன் இன்னொரு டோரை ஓப்பன் பண்ணிட்டு, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லைட்டாக தள்ளிட்டு அவன் ஷர்ட் ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் படுத்துடுறான். இப்படி தான் அவங்களுக்கும் அவனுக்கும் நாட்கள் போய்கிட்டு இருக்கும். பிகாஸ் தயம் ஒரு பைலட். ஸோ அவன் ஏர் ஹோஸ்டஸ் ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் ஒன் சைடாக. பட் அவன் லவ் கன்ஃபஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓகே இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்டில் இருக்கும்போது தான் அவனோட அம்மா அப்பா உங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அவன் எவ்வளவோ சொல்லியிருப்பான். பட் அவங்க இல்லவே இல்லை, முடியவே முடியாது, அந்த பொண்ணெல்லாம் இல்லை, இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஆக்சுவலி அவனுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது. மேரேஜ் கூட வேண்டா வெறுப்பாக தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். அண்ட் தென் நீங்கள் 2 பேரும் தனியாக இருந்தால் தவம் சரியாயிடுவான் அப்படின்றதுக்காக தான் அவங்க 2 பேரையும் தனியாக ஒரு வீட்டில் வச்சுருந்துருப்பாங்க அவங்களோட அப்பா அம்மா. பட் தயம் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவான் இல்லையா. டெய்லியுமே அவனால் வீட்டுக்கு வர முடியும். ஆனால் அவன் 1 வீக்குக்கு ஒன்ஸு தான் வீட்டுக்கே வருவான். பிகாஸ் உங்களை பிடிக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அங்கேயே ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒர்க்கே போயிடுவான். ஆக்சுவலி நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா, ஒர்க்குலேருந்தே அவனுக்கு 1 வீக்குக்கு ஒன்ஸ் தான் லீவ் கிடைக்கும் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் அங்கிள் ஆண்டி எப்போ உங்ககிட்ட பேசினாலும் ஒர்க்குக்கு போயிருக்காரு, வந்துடுவார், லீவ் டைம் முடிஞ்சோடனே வந்துடுவார், அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுமே வந்துட்டு டெய்லியுமே வரான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க.
இப்ப தயவும் அந்த பக்கமா திரும்பி படுத்துக்கிறான். நீங்க ஒரு மாரி பாவமா அவன பார்த்துட்டு நிக்கிறீங்க. உங்களுக்கு தயவுனா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இவன தான் நீங்க மேரேஜ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு உங்க வீட்டுக்கு ஃபோட்டோ வந்திருக்கும். அந்த ஃபோட்டோ பார்த்தோனமே நீங்க விழுந்திருப்பீங்க. அவ்ளோ பிடிச்சிருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ டெய்லியுமே தயம் கூட எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய கனவுகளோட தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. வந்தா அது டோட்டலி அப்படி தலைகீழ இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, அப்படியே ரூம விட்டு வெளிய போயிடுறீங்க. எப்பவுமே இப்படி தான் நடக்கும். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 8:00 நீங்க அப்படியே வந்து கீழ ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிள்ல அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கீங்க. அவன் தூங்கி எந்திரிச்சு கீழ இறங்கி வரான். டேபிள்ல வந்து உட்கார்றான். நீங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க, சாப்பிட்றான். தென் மறுபடியும் ரூமுக்கு போயிடுறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பழகிட்டா கூட டெய்லி இப்படி இருக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ அதே ஒரு மாதிரி மனசுக்குள்ள போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு நீங்களும் சாப்பாடு எடுத்து வச்சு கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதா இருக்கு. நீங்க அப்படியே மெதுவா டோர ஓப்பன் பண்றீங்க. அவன் அப்படியே படுத்துட்ருக்கான். நீங்க வந்து டோர லாக் பண்ணிட்டு தென் மெதுவா போயிட்டு பெட்ல உட்கார்றீங்க. அவன் வந்து டப்புன்னு உங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு, "என்ன மனசுல பெரிய மகாராணி நெனப்பா? இல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரேன்னு நெனப்பா? அப்படியா செஞ்சுக்கிட்டு." அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உங்க ட்ரெஸ்ஸெல்லாம் அன்ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கான் ஒரு கோவத்தோட. ஸோ ஒரு மாரி வெறுப்போட உங்க கூட இன்டிமேட்டடா இருக்கிறான். ஸோ தலையெழுத்து அப்படின்னு இருக்கிற மாதிரி. ஒரு கடமைக்குன்னு. பிகாஸ் அவனோட அப்பா, அம்மா வந்து இந்த மாதிரி 2 பேரும் கண்டிப்பா ஒண்ணா சேர்ந்து இருக்கணும். அண்ட் தென் நல்லபடியா அவள பார்த்துக்கணும். இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால உங்கள கல்யாணம் பண்ணியிருப்பான். தென் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு அவங்க ரொம்ப இது பண்ணி கேட்டதுனால, அவங்களுக்கு கூட வந்து வாழணும், குழந்தை பெத்துக்கணும் அவ்வளோதானே அப்படின்ற மாதிரி அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு மனசுக்குள்ள அவ்ளோ வலிக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கத்தி அழணும் போல இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. இருந்தாலும் உங்களால இதுக்கு நோன்னு சொல்ல முடியல. பிகாஸ் தயம். ஸோ அவன் என்ன பண்றானோ பண்ணிட்டு போட்டும். அந்த மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. இந்த சிச்சுவேஷன்ல இப்போ தயம் வந்து ஒரு கோவத்தோட, ஒரு பிடிக்காத ஒரு விஷயமா தானே இத பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி உங்களுக்கு ஓவர் பெயின் ஆகுது. நீங்க அப்படியே கத்துறீங்க. "கொத்தாத, வாய மூடு" அப்படின்றான். ஸோ நீங்க அப்படியே உங்க கைய வச்சு உங்க வாய பொத்திட்டு, அப்படியே கண்ண இறுக்கி பிடிச்சுட்டு அழுதுட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே பெயின் ஆகுது. "த த தயவு ப்ளீஸ், ப்ளீஸ் தயவு முடியல ப்ளீஸ்" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "ஏய் வாய மூட்ரி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்போடையே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 15 மினிட்ஸ்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு சைடுல போய் படுத்து தூங்கிடுறான். ஸோ நீங்க எப்படியோ ஒரு மாதிரி உடைஞ்சு போய் ரொம்ப அழுதுகிட்டே படுத்திருக்கீங்க. ஒரு ஹாஃப் நைட் வரைக்குமே உங்களுக்கு தூக்கம் வரல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ எல்லாத்தையும் அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே அப்படியே நீங்களும் தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே வழக்கம் போல தயங்கி எந்திரிச்சு ஒர்க்குக்கு போயிருந்திருப்பாரு. ஸோ நீங்களும் எந்திரிச்சு அப்படியே வந்து வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, தென் கீழ போயிட்டு வழக்கம் போல உங்க வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல தயங்கோட அம்மாவும், அப்பாவும் அப்படியே வீட்டுக்குள்ள வராங்க. நீங்க அப்படியே சைடுல திரும்பி பார்த்துட்டு, "அ அங்கிள், ஆன்ட்டி அ எப்போ வந்தீங்க? வாங்க வாங்க, உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்க. அவங்களும் வந்து ஹாப்பியா அதெல்லாம் வாங்கிட்டு உங்கள பக்கத்துல உட்கார வச்சு, "என்னம்மா தவம் நல்லா இருக்கானா? அவன நல்லா பார்த்துக்கிறானா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அ ம் நல்லா பார்த்துக்கிறாரு ஆன்ட்டி. அவரு ஒர்க்கு போயிட்டாரு." "அ என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? எதுவுமே சொல்லவே இல்ல. சொல்லிட்டு வந்திருந்தா நான் ஏதாவது குக் பண்ணி வச்சிருந்திருப்பேன்ல." "பரவால்ல. நாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தோம்." "சரி, நீ எப்படி இருக்க?" "ம். நான் நல்லா இருக்கேனே" அப்படின்னு சொல்றீங்க சிரிச்சுக்கிட்டே. ஸோ உள்ளுக்குள்ள உங்களுக்கு வலிக்குது. இருந்தாலும் வெளிய அவங்க கிட்ட காமிச்சுக்க கூடாதே அப்படின்றதுக்காக, நீங்க பொய்யா வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டுருக்கீங்க எல்லாத்தையும். அவங்களும் நீங்க ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நெனச்சுக்கிட்டு, உங்க கூட அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க அப்படியே கிச்சன் எந்திரிச்சு போயிட்டு, "சரி லஞ்ச் நான் ப்ரிப்பேர் பண்றேன்" அப்படின்னு சொல்றீங்க. அப்போ உங்க ஆன்ட்டியும் உங்க கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அங்கிள் வந்து, "நான் வெஜ்ஜீஸ் கட் பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அத வாங்கி டைனிங் டேபிள்ல உட்காந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாரி ஹாப்பியா நீங்க வந்து பேசிக்கிட்டே வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ உங்க ஆன்ட்டி வந்து உங்க பக்கத்துல வந்து நின்னுட்டு, "அ ஒயன், ஆ சொல்லுங்க ஆன்ட்டி." "அ இல்ல, நீங்க ஹாப்பியா இருக்கீங்கல்ல?" "ம் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். என்ன தயவு நல்லா பார்த்துக்கிறாரு" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவங்க லைட்டா சிரிச்சுட்டு, "அதுக்கு இல்ல ஒயன். உனக்கும் மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ண அவன் லவ் பண்ணிட்டு இருந்தான். உனக்கு கூட தெரியும்ல?" "அ ஆ தெரியும் ஆன்ட்டி." "ஆ அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்ல. நாங்க எவ்வளவோ சொன்னோம். ஆனா அவன் கேட்குற மாதிரி தெரியல. அந்த டைம்ல தான் உன்ன பத்தி எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நல்ல பொண்ணா இருந்த.
உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் லைஃப் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் அவனுக்கு பிடிக்கலைனாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். போகிற போக்கில் எல்லாம் சரியாயிடும்னு நினச்சோம். அதனால தான் கேட்குறேன். தயங்க நான் நிஜமாவே நல்லா பார்த்துக்கிறேனா வயன்? அப்போ நீங்கள் லைட்டாக சைலண்ட் ஆகுறீங்க. வயன்? ஆ ஆ ஆ, ஆண்டி, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தயங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. அவர் பாஸ்து பற்றியெல்லாம் இப்போ நினைக்கிறதே இல்லை தெரியுமா? அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் என்கிட்ட கோவமாக இது வரைக்கும் பேசினதே கிடையாது. அவருக்கு என் கூட இருக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நைட்டு கூட ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்தோம். லேட் ஆகிடுச்சின்னு நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி அவரை தூங்க வச்சேன் தெரியுமா? அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அவங்களும் லைட்டாக சிரிச்சுட்டு உங்கள் ஹெட்டில் அப்படியே வந்து வருடி கொடுத்துட்டு, சரி வயன், ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அழுகை முட்டிட்டு வருது. ஆண்டி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு கடகடன்னு உங்கள் ரூமுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டோரில் சாஞ்சு அழுகுறீங்க. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ரொம்ப அழுக வருது. உங்கள் நீஸ் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. சத்தமும் போட முடியாது. ஸோ அப்படியே உங்கள் சத்தத்தெல்லாம் உங்களுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு அழுதுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களுக்கும் தயங்கும் கல்யாணம் ஆனப்போ எடுத்த அந்த ஃபோட்டோ அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் மாட்டியிருக்கு. அதில் கூட அவன் சிரிக்க கிடையாது. ஒரு 2 இருக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அம்மா கிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாக இருக்கக்கூடாது. அந்த மனசு கடந்து ஏங்குது தயம். ஆனால் அதில் ஒன்று கூட உண்மை இல்லைல்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? உன் வாழ்க்கைக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டது நானா? நீ நீ எனக்கு காட் கொடுத்த கிஃப்ட்டு தயம். நீ என் வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே உன் மேலே கண்ணா போயிட்டேன்னா ஆசையை வளர்த்துட்டேன். என்னை என்ன பண்ண சொல்கிற? ஆசைகளோடவும் கனவுகளோடவும் உன் கூட கையை பிடிச்சி உன் வீட்டுக்குள்ளே வரும்போது தான் எனக்கே தெரியும் உனக்கு என்ன பிடிக்கலன்னு. அப்போ என்னால் என்ன பண்ண முடியும் தயம்? என்னால் எதுவும் பண்ண முடியல. சரி, பரவாயில்ல, போனால் போகுது. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோன்னு உன்னை இன்னொருத்தி கையில் தூக்கி கொடுத்துட்டு போகிற அளவுக்கு பெரிய மனசுக்காரி இல்லை தயம். நான் எனக்கு உன்னை விட்டு கொடுக்கவும் மனசு வர மாட்டேங்குது தயம். எனக்கு என்ன பண்ண சொல்கிற? என்னால் முடியலை தயம். கூட ஃபேக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வாழாமலே போடலான்னு கூட தோணுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தயம். ஆனால் ஐ லவ் யூ தயம். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்படியே ரொம்ப நேரம் அழுதா அப்புறம் உங்கள் சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆயிரும். அண்ட் தென் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸை போய் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே காற்றுல நின்றுட்டு மறுபடியும் வந்து கீழே போயிடுறீங்க. அண்ட் தென் உங்கள் ஆண்டி கூட சேர்ந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் வரும்போதே அங்கிள் உங்களை நோட் பண்ணியிருப்பாங்க. பட் எதுவுமே கேட்கல. கொஞ்சம் நேரம் கழித்து கேஷுவலாக அப்படியே உங்கள் கிச்சனுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் கூட பேசிக்கிட்டே வயன்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்கள் என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை, வரும்போதே பார்த்தேன் இந்த கார்டன்லலாம் கொஞ்சம் செடியெல்லாம் கீழே கொட்டி அண்ட் தென் கொஞ்சம் காஞ்செல்லாம் கிடந்தது. அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு வந்துடலாமா ஏன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் சரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டனுக்கு யூஸ் பண்ணுற சிசர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அவங்க கூட போகிறீங்க. ஸோ ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கிறீங்க. அவங்க கட் பண்ணி உங்ககிட்ட தராங்க. நீங்கள் அந்த எல்லாத்தையும் பேஸ்கெட்டில் போட்டுட்ருக்கீங்க. வயன்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. சொல்லுங்கள் அங்கிள். எனக்கு தகம் பற்றி நல்லா தெரியும். அப்போ நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகி அவங்கள பார்க்குறீங்க. அவங்க உங்களை பார்க்கல. அப்படியே அந்த செடியெல்லாம் அப்படி கட் பண்ணிக்கிட்டே, தயம் ரொம்ப நல்ல பையன். ஆனால் ரொம்ப ரொம்ப கோவக்காரன். கோவத்தில் சட்டுன்னு வார்த்தையை விட்டுருவான். ஆனால் மனசுக்குள்ளே ஒன்றுமே வச்சுக்க மாட்டான். உடனே எல்லாத்தையும் மறந்து போயிடுவான். குழந்த மாதிரி. ஒருத்தவங்களை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவங்கள அப்படி தான் கொண்டாடுவான். யாருமே இது தயம் தானே அப்படின்னு எடுத்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் லைட்டாக சிரிச்சுட்டு, அங்கிள், ஆல்ரெடி நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் நீ உன் ஆண்டி மாதிரி என்னை நினைக்காத. எனக்கு எல்லாம் தெரியும். அண்ட் தயங்க பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே சொல்லலை. டக்குன்னு அப்படியே ஹெட்டு டவுன் பண்ணிக்கிறீங்க.
நீ எதுக்கும் கவலைப்படாத. அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. அது நல்லாவே தெரியுது. அதை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. இந்த வீக்கெண்டில் என் ஃப்ரெண்டோட பையனுக்கு பாரிஸில் மேரேஜ் இருக்குது. கண்டிப்பாக நாங்கள் போவோம். அப்போ நீயும் எங்கள் கூட வந்துடு. அ அ அங்கிள், அது வந்து அவர் தனியாக இருப்பார், வேண்டாம். ஏன்மா, நான் நல்லதுக்கு தான் செய்கிறேன். நீ எதுக்கும் பயப்பட வேணாம். அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ என் கூட வா. அவன் எதுவும் சொல்ல மாட்டான். அண்ட் தென் நீ கிளம்புனதுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கான்னு மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போகவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மனசாகவே இருக்கீங்க, கையை பிசைஞ்சுக்கிட்டு. ஏன்மா, நீ என் கூட தானே வரப்போகிற, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்களும் சரி அங்கிள் அப்படின்ற மாதிரி ஹெட்டை வந்து மேலேயோ கீழேயோ ஆட்டிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆன்ட்டிக்கிட்ட இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம், நீ கேஷுவலாகவே இரு, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி ஹெட்டை நோட் பண்ணிக்கிறீங்க. தென் கொஞ்ச நேரம் கழிச்சா உள்ளே போயிட்டு 3 பேரும் வந்து உட்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. ஈவினிங் வரைக்குமே உங்கள் கூட தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ தயவங்க வந்து ஈவினிங் வரமாட்டான் அப்படின்ட்டு அங்கிளுக்கு தெரியும், பட் ஆண்டிக்கு தெரியாது இல்லையா? ஸோ தயவங்க காலமே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அங்கிள், நீ வா நம்ம கிளம்பலாம், அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்துடுவான் அப்படின்னு சொல்லி எதோ சொல்லி ஆண்டியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் அந்த வீக் ஃபுல்லாகவே வீட்டில் தனியாக தான் இருக்கீங்க. ஸோ தயவங்க இந்த மாதிரி டெய்லி வர முடியும், ஆனால் அவன் வேணும்னு தான் வரமாட்றான் அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த வீக்கும் போயிட்டு இருக்குது. தென் அந்த வீக்கெண்டும் வருது. அங்கிளும் ஆண்டி உங்களை கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி தயங்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அங்கிள் ஆண்டிக்கு ஒரு வேலையை கொடுத்து அப்படியே ஒரு பக்கமாக அனுப்பி வச்சுட்டு, என்னாச்சு வயன், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அங்கிள், நான் தயவங்கிட்ட எதுவுமே சொல்லலை. அவர்கிட்ட சொல்லாமல் வர்றது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அவன்கிட்ட சொல்லிட்டேம்மா, அவன் ஓகே சொல்லிட்டான். நிஜமாக சொல்கிறீங்களா? நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன் சொல்லு. அப்போ நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் திங்ஸையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறீங்க. தென் 3 பேருமே ஏர்போர்ட் போகிறீங்க. தயவங்க வெளியே வர்றதுக்கும் நீங்கள் உள்ளே போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் எதுவுமே பேச கிடையாது. அவனை பார்க்குறீங்க. அவன் உங்களை லைட்டாக சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு, சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நீங்களும் ஃப்ளைட் ஏறியாச்சு. உங்களுக்கு தயவங்க விட்டு போக மனசே இல்லை. என்ன தான் நடந்தாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் அவன் கூட இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும். அவனுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருந்திருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை தனியாக விட்டுட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் வீட்டுக்கு வர டைம் எப்போவுமே நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. இப்போது அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான், ஆனால் நீங்கள் இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, ஒரு மாதிரி சேடாகவே உட்காந்துட்ருக்கீங்க. அங்கிள் வந்து அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை நீ ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் தயவங்க அப்படியே காரை ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கும் போகிறான். வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது. காரை வந்து பார்க் பண்ணிட்டு அப்படியே இறங்கி வரும்போது நீங்கள் எப்போவுமே ஓடி வந்துட்டு அவனை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு அவனை டைட்டாக பிடிச்சிப்பீங்கள்ல. ஸோ அது இப்போ இல்லை. அப்படியே போயிட்டு வீட்டை ஓப்பன் பண்ணுறான். வீடு ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு நின்று கிச்சனை பார்க்குறான். எப்போவுமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்கள்ல, இப்போ ஒரு மாதிரி காலியாக இருந்துகிட்ருக்குல்ல. ஸோ எதுவுமே இது பண்ணிக்கல. அப்படியே அப்ஸ்டேர் ஏறி ரூமுக்கு போகிறான். ரூம் நீட்டாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாஷ்ரூம் போகலான்னு பேக்கை தூக்கி பெட்டு மேலே போட்டுடுறான். அவனுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. ஏன்னு தெரியல, கடுப்பாகிறான். ஸோ துணியெல்லாம் அப்படியே கழிச்சு பெட்டு மேலே தூக்கி போடுறான். இப்போ அப்படியே வந்து அவனோட ஒரு ஷர்ட்டையோ ஒரு ட்ராக்கையோ எடுத்துகிட்டு வாஷ்ரூம் போய் குளிச்சுட்டு அப்படியே வெளியே டவலை வச்சு துடைச்சிட்டே வரான். இப்போ அந்த பெட்டு மேலே துணியெல்லாம் அவன் தான் கழிச்சு போட்டிருப்பான். இருந்தாலும் அதை பார்த்துட்டு, ஐயன் எத்தனை தடவை சொன்னாலும் அப்படின்னு சொல்லி திட்ட வரான். அப்போ தான் அவனுக்கே ஞாபகம் வருது, அவன் தானே தூக்கி போட்டான் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இதாகிட்டு டக்குன்னு வந்து அந்த துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோவை பார்க்குறான். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க ஃபேஸை நல்லா பார்க்குறான். நீங்கள் லைட்டாக ஒரு சின்ன ஸ்மைலோடு தான் இருக்கீங்க, ஆனாலும் அழகாக இருக்கீங்க. இது வரைக்கும் உங்கள் முகத்தை கூட நிமிர்ந்து ஒழுங்காக பார்த்துருக்க மாட்டான். அப்படி தான் இருந்துகிட்டு இருந்தான் இவ்வளோ நாளும். இப்போ அப்படியே டவல் வச்சு தொடச்சிக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு அவங்க ஃபோட்டோவையும் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்ட் ஆகுது. இப்போ அந்த துணி எல்லாத்தையும் எடுத்து சோஃபா மேலே தூக்கி போட்டுட்டு அப்படியே குப்பரக்கா விழுந்துடுறான் பெட்டில். அவன் டயர்டில் வந்திருப்பான். ஸோ அந்த டயர்டுக்கும் குளிச்சுட்டு வந்ததுக்கும் நல்லா தூக்கம் வருது. ஸோ நல்லா நிம்மதியாக ஒரு தூங்குறான். ஒரு 9 மணி போல் எழுந்து கீழே வரான்.
எப்போவுமே அவன் கீழே வரும்போது நீங்கள் டைனிங் டேபிள் எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருந்துருப்பீங்க. அவன் வந்ததும் உட்கார்றது தான் அவன் வேலை. பரிமாறுறது கூட நீங்களே பரிமாறிட்டு போயிடுவீங்க. இப்போது அங்கே ஃபுட்டும் இல்லை, பரிமாற நீங்களும் இல்லை. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இப்போ சரி ஏதாவது ஆர்டர் போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறான். உள்ள ஃபுட்டு இருக்குது. இது இந்த மாதிரி சூடு பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்டில் எழுதி நீங்கள் அந்த ஃபுட்டு மேலே ஒட்டி வச்சுட்டு போயிருந்திருப்பீங்க. ஸோ அதை எடுத்து அதே மாதிரி வந்து ஹீட் பண்ணிவிட்டு தென் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்க உங்களோட தாட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. இது நாள் வரைக்குமே வீக்கில் ஒரு நாள் தான் இருப்பானே, இருந்தாலும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே உங்கள் கூட தானே இருந்திருப்பான். சண்டை போட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் வெறுத்துக்கிட்டாலும் உங்கள் கூட அந்த நாளை ஸ்டே பண்ணுவான். இன்றைக்கி வந்து நீங்கள் இல்லை அப்படின்னும் போது அது ஏதோ மாதிரி அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ஒரு மாதிரி கடுப்பாயிட்டே பாதி சாப்பாட்டில் அப்படியே எழுந்து மறுபடியும் ரூமுக்கு வரான். படுத்தா தூக்கம் வரல. எப்போவுமே நீங்கள் அவன் பக்கத்தில் இருப்பீங்க. தென் அவங்க கூட ஒரு ஃபிசிக்கல் மூவ் முடிச்சுட்டு தான் அவன் வந்து தூங்குவான். இப்போது அது இல்லை. ஸோ அவனுக்கு இன்னும் ஒரு மாதிரி கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, கடுப்பாகுது. அப்படியே கத்துறான். எழுந்து உட்காந்து அவனோட ஹேர் அப்படியே கிராப் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். தயங்கா, உனக்கு என்ன தான் ஆச்சு? அவள் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பால்கனி ஓப்பன் பண்ணி வெளியே போய் நிற்கிறான். சில்லுன்னு காற்றடிக்குது. இருந்தாலும் ஏதோ மாதிரி ஒரு டிஸ்டர்பிங் மூட்லேயே இருந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸினேஷனுக்கு வந்து நீங்கள் பக்கத்தில் வேணும், ஆனால் அதை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்டில் இருக்கான். இப்போ அப்படியே இந்த பக்கம் நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி தான் ரீச் ஆகிருப்பீங்க. ஸோ டின்னரெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரூமில் போய் படுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. அவங்க என்ன பண்ணுறான், சாப்பிட்டானா இல்லையா, அவர் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், தூங்கியிருப்பானா, முழிச்சிட்டு இருக்கானா, ஃபோன் பண்ணால் பேசுவானா, இல்லை ஃபோன் பண்ணாலும் எதுக்கு பண்ணுன்னு திட்டுவானா அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ எப்படி அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி அங்கிளுக்கு கால் பண்ணி கேட்க சொல்லுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் அங்கிள் வந்து வந்த டயர்டில் தூங்கிட்டு இருந்தா நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மொபைல் எடுத்து அவனோட ஃபோட்டோ ஆன் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. இப்போ அப்படியே நீங்களும் உட்காந்துட்டு இருக்கவே உங்கள் மொபைலுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா தவங்க தான். நீங்கள் அப்படியே மொழி பிதுங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நிஜமாகவே தவங்க தான் கால் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டக்குன்னு கால் கட் ஆகுது. என்ன கட் ஆகிருச்சு, ஒரு வேளை தெரியாமல் பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கால் பண்ணவா வேணாமான்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போது அப்படியே உங்களுக்கு ஒரு தாட்டு, சரி கேட்டால் கால் வந்துச்சுல அதான் பண்ணுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திரும்ப கால் பண்ணுறீங்க. அந்த பக்கம் தயோங்கா என்னடா குழந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க கேவலமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மொபைலை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ நீங்கள் கால் பண்ணுறீங்க. அவனுக்குன்னா ஒரு மாதிரி ஜாலி அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் அதை காமிச்சிக்க மாட்றான். ஸோ அப்படியே காலை அட்டன் பண்ணிட்டு ஹலோ தயோ சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு கால் பண்ணேன், அப்பா பிக் பண்ணல. நீங்கள் சேஃபாக லேண்ட் ஆகிட்டிங்களான்னு கேட்குறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஆ ஆ நாங்கள் 1 ஹவருக்கு முன்னாடியே லேண்ட் ஆகிட்டோம். அப்படியா, சரி ஓகே, சரி நான் வச்சிட்றேன். தயோ சாப்பிட்டீங்களா? அப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஃபீல் ஆகுது. சாப்பிட்டேன். நீ அப்போது உங்களுக்கு வந்து இது தயங்கானா அப்படின்ற மாதிரி இருக்குது. சாப்பிட்டேன். சரி வேறு என்ன? வேறு ஒன்றும் இல்லை, நான் வச்சிட்றேன். அப்போ உங்களுக்கு வைக்க மனசே இல்லை, என்ன பேசுகிறதுன்னு தெரியல. இப்போ அவனும் சைலண்ட்டாக இருக்கான், நீங்களும் சைலண்ட்டாக இருக்கீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. சரி நான் வச்சிடுறேன். ஓகே ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் தயம். இல்லை ரிட்டன் எப்போ? என்னது தயம் பேசு. இல்லை ரிட்டன் எப்போ வரீங்கன்னு. அப்போ உங்களுக்கு தயம் மிஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே தோணுது. அது அது தெரியலையே, அங்கிள்கிட்ட தான் கேட்கணும்.
அப்புறம் தயவுக்கு வந்து சரி ஓகே நான் அப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். இப்போ உங்களுக்கு தயவு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படின்றத நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதே ஹாப்பினஸோடையே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே படுத்து தூங்குறீங்க. அந்த பக்கம் நம்ம பையனுக்கு துக்கமே கிடையாது, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஸோ புரண்டு 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 ரொம்ப நேரம் கழித்து எப்படியோ தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அழகாக வந்துட்டு சாரியெல்லாம் வியர் பண்ணிவிட்டு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கிறீங்க. ஸோ அங்கே அழகாக எல்லாமே போய்கிட்டு இருக்கு. ஒரு ஆஃப்டர்நூன் போலுக்கா நீங்கள் ஆண்டி அங்கிள் எல்லாருமே வந்து லஞ்சை சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அங்கிள் உங்கள் பக்கத்தில் சேரை தள்ளி போட்டுட்டு மொபைல் ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறாங்க. பார்த்தியா, மணி 4 ஆகுது, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அவன் எப்படியும் ரூமுக்கு கிளம்பிடுவான். பாரு, அவன் ஒர்க்கு முடிஞ்ச உடனே என்னென்ன பண்ண போகிறான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கிள் சொல்லி வாயை மூடலை, அங்கிள் மொபைலுக்கு ஒரு கால் வருது. தயோங் தான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கிள் வந்து அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி சொல்லு தயோங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பா, மேரேஜ் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? முடிஞ்சு தயோங், நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே. எப்போ கிளம்புறீங்க? அப்போ அவங்க அப்பாவுக்கு சிரிப்பு வருது. இல்லைடா, இன்னும் ஒரு 1 or 2 days இருந்துட்டு தான் வர மாதிரி இருக்கும். நாளைக்கு வேறு ஏதோ ரிசப்ஷன் இருக்கான். அண்ட் தென் அதுக்கப்புறம் வெளியே போகலாம், ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போ அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டான். நானும் அங்கே பிஸ்னஸ் தானே இருக்கிறேன், சரின்னு சொல்லிட்டேன். அப்போ தயவுக்கா நெஞ்சே வெடிச்சிடும் போல். அப்பா, என்னப்பா சொல்கிற? 4 நாள் கழிச்சா? ஆமாடா. அது அப்பா, நீ போய் உட்காந்துக்கிட்டேன்னா பிஸ்னஸ் யார் பார்க்குறது? நீ ஒழுங்காக வந்து சேரு. அப்போது தயவும் வந்து சொல்லாமல் சொல்கிறான் அப்படின்றது அவங்க அப்பாவுக்கு புரியுது. டேய், அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துப்பேன். நான் இவ்வளோ நாள் பிஸ்னஸில் தானடா இருந்தேன், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்ன்ட்டு ஒரு 4 நாள் கழிச்சு வரலான்னு இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. சரி ஓகே. இப்போ தியாங் ஒரு 1/2 hourக்கு ஒன்ஸ் 15 minutesக்கு ஒன்ஸ்னு கால் பண்ணிகிட்டே இருக்கான். அது வேணும், இது வேணும், எது எப்படி பண்ணணும், அது எப்படி பண்ணணும், இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கான் அவங்க அப்பாவுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, தியாங் எப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் கால் வருது. டேய், என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்றாரு. அப்பா, நான் குக் பண்ணோம், எப்படி பண்ணோம் சொல்லி சொல்லுங்கள். நீ என்ன என்னைக்கு குக் பண்ணி சாப்பிட்ருக்க? செம ஆர்டர் போட்டு போடா. அப்பா, ஆர்டர் ஃபுட்டெல்லாம் அன்ஹெல்திப்பா, எனக்கு குக் பண்ணோம் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். டேத்தியா, உனக்கு குக் பண்ணுறதை விட ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுனால பிடிக்கும். வீட்டில் இருக்கிறத விட வெளியே இருக்கிற சாப்பாடு தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு டைமு. இப்போ எனக்கு குக் பண்ணி சாப்பிட்ணும் போல் இருக்குது, சொல்லி கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஸோ அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே, சரி, எனக்கு எதுவும் தெரியாது, ஒயன்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன், அவகிட்ட கேட்கோ அப்படின்னு சொல்லிட்டு டப்புக்குன்னு ஃபோனை உங்கள் கையில் திணிக்கிறாரு. அங்கிள், என்ன பண்ணுறீங்க? பேசுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே மெதுவாக காதில் வச்சுட்டு, ஹலோ சொல்லுங்கள் ஒயன், நான் குக் பண்ணோம், எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டுட்டு அதுக்குள்ளே டிஷ்ஷஸ் தென் எப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நேரம் இந்த கன்வர்சேஷன் போயிட்டே இருக்குது. ஸோ ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். தென் ஒரு பாதி செஞ்சுட்டு அவன் இதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ ஒரு மாதிரி க்யூட் அண்ட் நாட்டியாக வந்து அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் போகுது. ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் வந்து தேவங்க பண்ணுறதெல்லாம் சிரிப்பாக வருது. தேவங்க என்ன இவ்வளோ நாளும் ஒரு மாதிரி ரூடாக இருந்தான், இப்போ என்ன குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இப்போ குக்கிங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. திரும்பவும் கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுறான். இப்போ அவங்க அப்பா அட்டன் பண்ணிட்டு, என்னடா இப்போ என்ன சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி தரணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ தயங்க வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே சாப்பிட்டுப்பேன், எனக்கு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணோம், எப்படி பண்ணோன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்க சொல்கிறோம். டே, அது எனக்கே தெரியும்டா, நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சுவிட்ச் போடு, அப்புறமா வாட்டர் ஃபில் பண்ணு, அப்புறமா லிக்விட் ஊற்றுப்பா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் ஒயன்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறான் அவன். இப்போ அவங்க அப்பா லைட்டாக சைலண்ட் ஆகிட்டு, அவ்வளோ அவசியமாக இருந்தால் அவன் பொண்டாட்டிக்கு நீ ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாரு. சார் தயவுக்கு வந்து டைரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணவும் ஒரு மாதிரி இருக்குது. சரி, நான் கேட்டுக்கிறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறான். ஒரு 2 minutes கழிச்சு உங்களுக்கு கால் வருது. நீங்கள் அப்படியே அட்டன் பண்ணிட்டு,
ஆ சொல்லுங்க தயோ. ஆ அயன் வாஷிங் மிஷினில் எப்படி ஆன் பண்ணுறது, என்ன பண்ணுவோம் அப்படின்னு அப்படி சொல்லி கேட்குறான். ஸோ நீங்கள் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கீங்க. அட பாவி! பேசுறதுக்குன்னு ஆசை இருக்கு. மிஸ் பண்ற. அத வாய தொறந்து சொன்னா தான் என்னடா அப்படின்ற மாதிரி தயவோட அப்பாவுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட சிரிப்பை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆன்ட்டிக்கு இங்கே என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை. ஸோ அவங்க அவங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் இப்படியே ஓடுது. தேவங்க தொல்லை தாங்க முடியல. பொசுக்க பொசுக்குன்னு கால் பண்ணி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. தேவங்க இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட உங்கள் கூட நல்ல மாதிரி பேசினது கிடையாது. இப்போ வந்து நிமிஷத்துக்கு 100 தடவை கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் தென் இருந்தாலும் இங்கேருந்து அங்கே போயிட்டா இவன் மாறிடுவானே அப்படின்னு ஒரு சின்ன வருத்தமும் கூட. இப்படியே போக அந்த டே ஒரு நைட் ஒரு 10 o'clock போல் இருக்கும். தேவன் கால் பண்ணவே இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. சாப்பிட்டு போய் உங்கள் ரூமில் படுத்துட்டீங்க. இப்போ நம்ம கால் பண்ணால் பேசுவானா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ யோசிச்சுட்டே சரி பரவாயில்ல, திட்டினா திட்டிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ரிங்கில் எடுத்துட்டான். ஹலோ அயன். தேவ் சொல்லு அயன். இல்லை சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்கலான்னு தான் கூப்பிட்டேன். டின்னர் செய்யணுன்னு நீங்கள் கால் பண்ணவே இல்லையே, அதான். அது வந்து ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். அப்படியா, சரி ஓகே. சாப்பிட்டீங்கல்ல? ஆ சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? தேவ் சாப்பிட்டேன் இப்போ தான். ஓகே ஓகே. தேவ் இன்னும் தூங்கலையா? அதுதான் வந்து தொலைய மாட்டேங்குது. தூங்கணும் இனிமே தான். ஓகே சரி வச்சிடுறேன். வயன் ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் தேவம். இல்லை நீயும் அப்பா கூட தான் ரிட்டர்ன் வருவியா? அப்போ உங்களுக்கு லைட்டாக சிரிப்பாக வருது. ஏன் தேவம், என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். ஓகே தேவம். அது வந்து அங்கிள் தான் நீ எப்படியும் ஃபுல் டே வீட்டில் சும்மா தானே இருக்க, இங்கே என் கூட இருந்துட்டு நாங்கள் கிளம்பும்போது கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கிள் கூட தான் வருவேன்னு நினைக்கிறேன். ஓ, இதெல்லாம் அப்பா பார்க்குற வேலையா? பார்த்துக்குறேன் அப்படின்னு வாய்க்குள்ளே சொல்லிவிட்டு சரி ஓகே நீ போய் தூங்கு, சீக்கிரம் தூங்கு, பாய், குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். ஸோ இங்கே உங்களுக்கு என்னடா பட்டுன்னு கட் பண்ணிட்டானே அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே லேட்டாக தான் எழுந்துக்கிறீங்க. பிகாஸ் ஈவினிங்காக தான் ரிசப்ஷன். ஸோ பொறுமையாக எழுந்து கிளம்பிட்டு அப்புறமா ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே போயிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றீங்க. தென் சும்மா பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே டைம் போகுது. கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரீங்க. ஈவினிங்காக வந்து ஃபங்க்ஷன். ஸோ ஒரு 3 மணி போல் நீங்கள் அப்படியே வந்து மறுபடியும் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தென் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரீங்க. அழகாக ப்ரைடு க்ரூமும் வந்து அங்கே ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு எல்லாமே. அப்போ அங்கே ஒரு சில கேர்ள்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே உட்காந்துருக்க எல்லாரையும் வந்து டான்ஸ் ஆடலாம் வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கா, கைப்பிடிச்சி இழுத்துட்ருக்கா. அப்போ ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு உங்கள் கைப்பிடிச்சி இழுத்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. நீங்கள் உங்கள் அங்கிளை பார்த்துட்டு வேணாம் வேணாம்னு சொல்கிறீங்க. கேர்ள்ஸ் தானே நீ இப்போ ஆடு அப்படின்னு சொல்லி உங்கள் அங்கிளும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப வேணாம்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. வாங்க வாங்கன்னு அந்த பொண்ணு கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போயிடுது. ஸோ அங்கே நிறைய கேர்ள்ஸ் நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சும்மா அப்படியே மூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ அங்கிளுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க அப்படியே கால் அட்டெண்ட் பண்ணிட்டு பேசிக்கிட்டே கொஞ்சம் வெளியே போய்ட்றாங்க, சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அங்கே அந்த கேங்கில் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களும் உள்ளே வராங்க. இப்போது உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பையன் வந்துட்டு உங்களுக்கு கம்பெனி கொடுக்குற மாதிரி ஆடிட்டு இருக்கான். பட் நீங்கள் அவனை கவனிக்கல. கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்போல்லாம் ஆடிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் வந்து டக்குன்னு கையெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து மூவ் ஆக போகிறீங்க. ஸோ 2-3 பசங்க அப்படியே சுற்றிட்டு ஆடிட்டு இருக்காங்க. உங்களால் அங்கேருந்து வெளியே வர முடியல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் தவங்க வந்துட்டு இருக்கான். உங்களுக்குலாம் செம்ம ஷாக்கு. தயோங்கா இங்கே எப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ கண்ணெல்லாம் கசக்கி கசக்கி பார்க்குறீங்க, தயோங் தான் அவன். ஆனால் வந்து வரும்போது போகவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹாஃப் மைண்டடில் வருவாங்களா அந்த மாதிரி வந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே சுற்றி தேடிட்டு இருக்கா, எங்கே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா உட்காந்துருக்கதை பார்த்துட்றான். பக்கத்தில் போய் உட்காந்துடுறான். அவங்க அம்மாவா டீ என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவனும் வந்து பேசிகிட்டே சரி அப்பாவே ஒயனே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் அந்த கும்பலுக்குள்ளே மாட்டிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அங்கே அவங்க அப்பா கால் பேசி முடிச்சுட்டு கரெக்டாக உள்ளே வராரு. அப்பா தயோங்க பார்த்ததுமே டேய் தயோங்கா
என்னடா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வரவே மாட்டேன், இப்போ என்ன வாலண்டரியா வந்திருக்க அப்படின்ற மாரி கலாய்ச்சி கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா மட்டும் வரத பார்த்துட்டு, "அப்பா வயனேங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வந்து அப்பா, "இதோ இங்கே தான்டா ஏதோ டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா" அப்படின்ற மாதிரி கைய காமிக்கிறாங்க. அங்கே பார்த்தா செம்ம கும்பலா இருக்கு. ஸோ தவம் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு அங்கே பார்த்துட்டு இருக்கான். நீங்க நடுவால நின்னுட்ருக்கீங்க. உங்கள சுத்தி பசங்க நின்னுட்ருக்காங்க. தயங்கி தயங்கி வந்த மனுஷனுக்கு நீங்க அப்படி நிக்கிறத பார்த்தோனே கண்ணு கிண்ணலாம் செவக்குது கோவத்துல. அப்படியே வெடவெடன்னு எந்திரிச்சு வந்துட்டு, அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, உங்க கைய வெடுக்குன்னு பிடிச்சு இழுக்குறான். நீங்க அப்படியே பயந்து போய் பார்க்குறீங்க. தவம் செம்ம கோவத்துல இருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அப்படியே பார்த்துட்டே நின்னுட்ருக்கீங்க. கடன்னு உங்களுக்கு கைய பிடிச்சு இழுத்துட்டு, "உங்க ரூம் எங்க?" அப்படின்னு கேட்குறான். இத நீங்க மேல கை காமிக்கிறீங்க. கடன்னு கூட்டிகிட்டு போறான். அங்க போனா ரூம்ல வந்துட்டு நீங்க இதுதான் என் ரூம் அப்படின்னு சொல்லி கை காமிக்கிறீங்க. படக்குன்னு பிடிச்சு உள்ள தள்ளி விட்டுறான். நீங்க அப்படியே பார்க்குறீங்க. டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு உங்கள பயங்கரமா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு செம்ம பெயின் ஆகுது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அவன தள்ள ட்ரை பண்ணுறீங்க. பட் முடியல. செம்ம வெறி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். லைட்டா ப்ளீடே ஆகுது. ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என்னடா இவன் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு போறானே, கிடிச்சிட போறான்னு சொல்லி பயம் ஆயிட்டு அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா அவன் அவங்கள பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு அங்கங்க பயங்கரமா பைட் பண்ணிட்டு ரொம்ப பெயின் கொடுத்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கத்துறீங்க, வேணாம் ப்ளீஸ், வலிக்குது ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஆனால் அவனுக்காக கோவம் அடங்கின மாதிரி இல்லை. பிடிச்சவங்கள பெட்டில் தலை விட்டுட்டு பயங்கர அக்ரெசிவாக அண்ட் தென் கோவமாக உங்ககிட்ட அந்த மாதிரி இருக்கிறான். ஸோ நீங்களாம் பயந்து போய் ரொம்ப ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஏங்கி அழுதவங்க அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் தணியுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பொறுமையாயிட்டு அவங்கள ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து அப்பா அம்மா கூட இருக்க தெரியாது உனக்கு, இப்படி தான் 10 பேர் கூட நின்று கூத்தடிப்பியா அப்படின்றான். உங்களுக்குலாம் அழுகையாக வருது, பயமாக இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே படுத்துட்ருக்கீங்க. வாய் தந்து பேசுடி அப்படிங்கிறான். இல்லைங்க, நான் எதுவும் பண்ணல, அந்த பொண்ணுங்க தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை பேச விடாமல் அப்படியே உங்கள் லிப்ஸை பைட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு பெயின் ஆகுது. அட பாவி மனுஷா, பேசுன்னு சொல்கிற, பேசவும் விடாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்னு மனசுக்குள்ளே உங்களுக்கு தோணுது. அவன் நல்லா உங்களை போட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். பார், நான் இருந்தாலும் இல்லைனாலும் மூடிக்கிட்ட ஒழுங்காக இரு, புரியுதா அப்படின்றான். ஸோ நீங்களும் மண்டே ஆட்டுறீங்க. அப்படியே அவனை கொட்ட முடிச்சு பார்த்துக்கிட்டு, இப்போ இந்த பக்கம் தயங்கோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவன் போன வேகத்துக்கோ கிடிச்சிட போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு நின்றுட்டு வெளியே கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ தயம் அவங்க மேலேருந்து அப்படியே எழுந்திரிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, இப்போவே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் மட்டும் என் கூட வர, புரியுதா இப்போவே அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே எழுந்திரிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்ருக்கீங்க. அதுக்குள்ளாரவே அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் அவன் பேக்குள்ளே போட்டு திணிச்சு அதை எடுத்துகிட்டு அப்படியே டோரை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் கரெக்டாக ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி எந்திரிச்சு நின்றுட்டுருக்கீங்க. அம்மாவும் அப்பாவும் அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுது வெடிஞ்சு போய் நின்றுட்டுருக்கீங்க. இப்படி தாயம், என்னடா ஆச்சு உனக்கு, வந்ததும் வராதுமா அந்த பிள்ளை போட்டு திட்டிச்சு அடிச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு. பா, உங்களை நம்பி தான் அவளை அனுப்பி வச்சேன், இப்படி 10 பேர் கூட நின்று ஆடிட்டுருக்கா, உங்கள் கண்ணுக்கு தெரியல அது அப்படின்னு கேட்குறான். இப்போ உங்கள் அப்பா, அவள் எப்படி இருந்தால் உனக்கு என்ன வந்துச்சு, நீ எனக்கு என்ன தானே வீட்டில் இருந்த, இப்போ மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. ஸோ தயவங்க இந்த பக்கம் உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறான். எல்லாத்தையும் அப்பா கிட்ட வளரிட்டியா அப்படின்ற மாதிரி. அவளடா பார்க்குற, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, இவன் அப்படியே பெரிய இவர் பார்த்த உடனே அவங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா திட்டுறாங்க. அவனால் எதுவுமே பேச முடியல. இப்போ தயம் கையில் பேக்கோட நிற்கிறத பார்த்தோன்னே, டேய் என்னடா பேக்கை தூக்கிட்டு எங்கே போகிற இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என் பொண்டாட்டி கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றான். ஸோ அப்பாவுக்கு செம்ம ஹாப்பி, அப்பா ஒரு வேலையாக பொண்டாட்டின்னு ஒத்துக்கிட்டானே அப்படின்ற மாதிரி. அதனால் வெளியே காமிச்சிக்காம, இப்போ என்னடா உனக்கு புது பாசம், போ அவளை விட்டுட்டு போ, நாங்கள் பார்த்து எப்போ கூப்பிட்டு வரணுமோ அப்போ கூப்பிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பா, உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் அவங்க கூட வச்சுருக்கீங்கள, அதே மாதிரி நானும் அவளை கூட்டிகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கடற்கடன்னு இறங்கி கூப்பிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அப்பாவை பார்க்குறீங்க. அப்பா வந்து தம் ஃபிங்கர் காட்டி ஓகே பத்திரமா போயிட்டு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே திரும்பி கடன்னு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. தங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்றீங்க. இப்போ டப்புன்னு உங்களை திரும்பி பார்த்து முறைக்கிறான். சொல்லாமலே வந்துட்டோம், அதான்
அதெல்லாம் ஒன்றும் நீ சொல்ல தேவையில்ல, சொன்ன வரைக்கும் போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கடற்கரை இழுத்துட்டு போயிடுறான். ஸோ எதுவுமே பேச கிடையாது. ஏர்போர்ட் போகிறீங்க, வாங்குறீங்க, ஃப்ளைட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்போ அந்த என்ட்ரன்ஸில் வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்கு 2 கேர்ள்ஸ் நிற்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு யாருன்னு பார்த்தா தயங்கோட எக்ஸு. ஸோ அந்த பொண்ணு டக்குன்னு வந்து வெல்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் பார்த்துட்டு அவங்க சீட் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ தயங்க வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு என்ன இவர் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு, அவர் வித்தியாசமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே தயங்க பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிட்டு டக்குன்னு வந்து உள்ளே போயிடுறான். ஸோ அவன் பின்னாடியே நீங்களும் போகிறீங்க. போயிட்டு சீட்லலாம் உட்காந்துடுறீங்க. தென் உங்களுக்கு சீட் பெல்ட்டெல்லாம் அவன் போட்டு விட்டுட்டு அவனும் போட்டுட்டு உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரியாக டிஸ்டர்பாகவே இருக்குது. அப்படியே வந்து ஒரு மாதிரி உறைஞ்ச போய் உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பர்சன் வந்து அப்படியே அவங்கள க்ராஸ் பண்ணுறாரு. அவர் வந்து தயங்க பார்த்துட்டு, தயம் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தயங்க வந்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு யா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன தயம், இது உங்கள் ஒர்க்கிங் டைம் ஆச்சே, நீங்கள் லீவே போட மாட்டீங்களே, இப்போ என்ன புதுசாக எனி அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அது முக்கியமான ஒரு பர்சனல் ஒர்க், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்களும் அப்படியே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு இதே யார் தயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் அந்த எக்ஸு பொண்ணு அவங்கள க்ராஸ் பண்ணி போக போகிறா. அப்போ தாங்க அவளை பார்த்துட்டு அப்படியே இது பண்ணுறான். நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க, இவர் என்ன தான் சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி. அப்போது லைட்டாக வந்து சிரிச்சுட்டு ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்களுக்கு நான் ஹாப்பியாக இருக்க, ஒருத்தர்கிட்ட தன்னை ஒய்ஃபுன்னு சொல்லி அவன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஓ அப்படியா, ஓகே ஓகே ஹாய் அண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் நீங்களும் வந்து லைட்டாக சிரிச்சுட்டு ஹாய் அந்த மாதிரி சொல்கிறீங்க. தென் அவங்க உங்களை க்ராஸ் பண்ணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் பேசிக்கவே கிடையாது. அப்படியே வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. தென் காரில் வந்து உங்களை கூட்டிட்டு வீட்டுக்கும் போகிறான். நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ தயங்க எதுவுமே பேசாமல் அவன் பாட்டுக்கு உள்ளே வந்து கோட்டு கழட்டி பெட் மேலே போட்டுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக வாஷ்ரூம் போயிடுறான். ஸோ நீங்களும் வந்துட்டு அவன் வந்ததுக்கப்புறமேட்டு நம்மளும் ஃப்ரெஷ்அப் ஆகிடலாம் அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து சோஃபா மேலே வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் ஏய் டவல் எடு அப்படின்றான். ஸோ நீங்களும் டக்குன்னு எந்திரிச்சு குடுகுடுன்னு போயிட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணி டவலை எடுத்து அப்படியே கொடுக்குறீங்க. அப்போ டப்புன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துடுறான். நீங்கள் அப்படியே ஷாக்காகி அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்கள அப்படியே வாட்டரில் நனைய வச்சிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டா அப்படி டைம் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஷ் வாய் மூடு அப்படின்றான். ஸோ நீங்களும் வாய் மூடிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ உங்கள் மேலே ஃபுல்லாக அப்படியே தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே அவங்க நெக்கு கிட்டே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக பைட் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஐஸ் க்ளோஸ் பண்ணி அதை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக உங்கள் லிப்ஸில் வந்து அப்படியே பைட் பண்ணிவிட்டு அதை உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒன்றா ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு அப்படியே அவன் கையை வந்து பிடிக்கிறீங்க நோ அப்படின்ற மாதிரி உங்கள் கையை அப்படியே தட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் கீழே போட்டுடுறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரியாக இருக்குது. டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் ஃபுல்லாக உங்களை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவனும் லைட்டாக சிரிச்சுட்டு உங்ககிட்ட ரொமான்டிக்காக மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு 1 hour பக்கம் அப்படியே போகுது. நீங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிடுறீங்க, ஃபுல்லாக ட்ரை அவுட்டு. ஸோ அப்படியே வந்து உங்களை அந்த டவல் வச்சு போட்டுட்டு குழந்த மாதிரி தூக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு அவங்கள பெட்டில் உட்கார வச்சுட்டு தென் அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே போய் குக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. அவன் அழகாக கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்டு இருக்கான். தயங்கா இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே பின்னாடி போய் நின்றுட்டுருக்கீங்க. தயம் என்ன சொல்லு, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ டக்குன்னு திரும்பி உங்களை வந்து ஹிப்பை பிடிச்சி அப்படியே செல்ஃபில் தூக்கி உட்கார வச்சுட்டு ஒன்றுமே சொல்லாமல் சிரிச்சுட்டே அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு என்னடா ஆச்சு இவனுக்கு, இவன் மனசுக்குள்ளே என்ன தான் இருக்குது, ஒன்றும் புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது, பேசவும் மாட்டான் அப்படின்ற மாதிரி மண்டக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே மறுபடியும் தயம் உங்ககிட்ட தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவன் உங்களை பார்த்துட்டு கிட்ட வந்து உங்கள் லிப்ஸில் லைட்டாக பெக் பண்ணிவிட்டு மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் என்ன தான்டா நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. அவனுக்கு சிரிப்பு வருது. ஸோ சிரிச்சுட்டு குக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களே கூட்டிகிட்டு போகிறான். தென் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் வந்து கிச்சன்லேயே வச்சுட்டு மறுபடியும் உங்களை கைப்பிடிச்ச ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன தான்டா உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி.
நீங்க வந்து எதுவுமே சொல்லவும் முடியல. அப்போ மறுபடியும் வந்து ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்க கூட கசமுசா நடக்குது. நீங்களும் வந்து எதுவுமே சொல்லல. அப்படியே இருக்கீங்க. அவ எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்க பக்கத்துல படுத்துட்டு இருக்கா. நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. அவன் சைட்ல திரும்பி உங்கள பார்த்துட்டு இருக்கான் குப்புறக்கா படுத்து. உங்ககிட்ட வந்து உங்க லிப்ஸ்ல பெக் பண்ணிட்டு, "சாரி வயா, ரொம்ப சாரி. நீ இருக்கும்போதும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். நீ போனதுக்கப்புறம் தாண்டி நீ நீ இல்லாதது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு புரிஞ்சுது. ஷியாலி மிஸ் யூடி" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்க லிப்ஸில் வந்து அப்படியே லைட்டாக கிஸ் வைக்கிறான். நீங்களாம் சிரிக்கிறீங்க. உங்கள் லிப்ஸ்லாம் அப்படியே பிங்கிஷ் ஆகுது. ஸோ பிங்கிஷான இடத்த இன்னும் பிங்கிஷ் ஆக்க மறுபடியும் கிஸ் வைக்கிறான். நீங்கள் அப்படியே வந்து அவனோட செஸ்ட்டில் வந்து முகத்தை புதைச்சிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு 10 டேஸ் பக்கம் ஓடுது. ரொம்ப உங்கள் கூட லவ்வபிளாக மாறிட்டான். அவன் இப்போல்லாம் வந்து டெய்லியும் வீட்டுக்கு வந்துடுறான். தென் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து உங்கள் கூட ரொமான்ஸ் பண்ணுறது, தென் அந்த மாதிரியெல்லாம் போகுது. இப்படி இருக்கவே சில டைமில் ஒர்க்கு போயிட்டு இப்படி போயிட்டு அப்படி திரும்பி ஓடியாந்துருவான். அந்த மாதிரி ஒன் டே அதே மாதிரி நீங்களாம் அவனை அனுப்பி வச்சுட்டு உள்ளே போயிருப்பீங்க. சரி துணியெல்லாம் வாஷ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் போட்டுட்ருக்கீங்க. டபக்குன்னு பின்னாடி வந்து நெக்ஸ்ட்டில் வந்து பைட் பண்ணுறான். தயம் என்ன பண்ணுறீங்க? ஒர்க்கு போகலையா? டைம் ஆச்சு, போங்க. என்ன பழக்கம் இதெல்லாம்? அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவன் வந்து எதுவுமே பேச கிடையாது. உங்க நெக்கை ஃபுல்லாக அப்படியே வந்து எச்சி வச்சுட்டே இருக்கான். தயம் வேணாம், போங்க, இங்கேருந்து கிளம்புங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முதுக பிடிச்சி தள்ளுறீங்க. அவன் டப்புன்னு உங்கள் பின்னாடி வந்துட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படி சிரிச்சுட்டு திரும்பிட்டு அவனோட செஸ்ட்டில் உங்கள் 2 கையை வச்சுட்டு, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போல்லாம் நீங்கள் சரியாக ஒர்க் போகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. நீ தாண்டி காரணம், நான் இல்லை. ஒழுங்காக ஒர்க் போயிட்டு இருந்தவனை ஏதேதோ பண்ணி இப்போ பாரு, வேலைக்கு போனாலும் மைண்டை ஃபுல்லாக நீ தாண்டி இருக்க அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே அவனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஊரோட சுற்றிட்டு எங்கெங்கெல்லாம் பறக்கணுமோ அங்கெங்கெல்லாம் பறந்து தெரிஞ்சுட்டு இருந்தேன்டி. இப்போ பாரு, என் எண்ணம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறது? உன் மேலே அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் லிப்ஸில் அப்படியே கடிக்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனோட சீக்ஸில் லைட்டாக அடிச்சுட்டு, போங்க தயம், லூசு மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. அவன் மறுபடியும் அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு, உண்மையை தாண்டி சொல்கிறேன், பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. ஐ லவ் யூ. உன் மேலே அப்படி பைத்தியக்கார லவ். ஏன்னு தெரியல, ஏன்டி இப்படி என்னை மாற்றினேன்? ஒழுங்கா நல்லவனாக இருந்துட்டு இருந்தேன், இப்படி எனக்கு கெட்ட பையனாக மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க தலையை குனிஞ்சு. தூ இப்படி தான் ஏதோ ஒன்று பண்ணி என்னை எப்படியும் பைத்தியக்காரனா ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளிட்டு, தயம் ஒர்க் இருக்குது, நீங்கள் முதல்ல போங்க வேலையா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளுறீங்க. அவன் டப்புன்னு உங்களை வாலில் பின் பண்ணி உங்கள் லிப்ஸில் அப்படியே கடிச்சிக்கிட்டு உங்கள் சாரீ ப்ளீட்ஸ் எல்லாம் இழுத்து போடுறான். நீங்கள் அப்படியே அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, தயம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்கள் வெளியே போங்க, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்றீங்க. உன்னை விட முக்கியமான ஒர்க்கில் இருக்கிறவன் நான், அதையே நான் விட்டுட்டு வந்து நிற்கிறேன், உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே மெதுவாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் உங்களாலேயும் ஒன்றும் சொல்ல முடியல. நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக ஆகிட்டு உங்கள் 2 ஹேண்டையும் எடுத்து அவனோட ஷோல்டரில் போட்டுட்டு அவனுக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். ஹாப்பி என்டிங். அண்ட் தென் எஃப்எஃப் கேட்ட செல்லக்குட்டிக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் தென் இந்த எஃப்எஃப் கேட்குற ஒவ்வொருத்தருமே சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஏதாவது டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்னா சாரிடா. ஓகே பாய், லவ் யூ ஆல்.